அடுத்த நாள் ஹீரோவுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் ஹீரோயின் சமைச்சு அவங்க ரூமுக்கு எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க. அப்போ ரூமில் ஒரு கிஸ்ஸிங் சீன் ஓடுது. அப்போ ஹீரோயின் அதை பார்க்காத மாதிரி வெளியே வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோவுக்கு பிறந்தனால ஹீரோயின் அவங்களே தைச்ச ஒரு சட்டையை கொடுக்குறாங்க. ஹீரோ அதை அப்போவே போட்டு வந்து ஹீரோயின் கிட்ட நல்லா இருக்கான்னு காட்டுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை போட்டுட்டே நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அன்றைக்கி நைட்டு பார்ட்டியில் ஒரு பொண்ணு ஹீரோவையே பார்த்துட்ருக்கு. ஹீரோவோட ஃப்ரெண்டும் அந்த பொண்ணு உங்களையே தான் பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே பொண்ணு ரூம்லேருந்து வெளியே வராங்க. அது இந்த ஹீரோயினும் பார்த்துறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட கொஞ்சம் பேசுகிறத கம்மி பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பக்கத்து வீட்டு அக்காட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட ஒரு 3 நாள் லீவ் வேணும், என்னோட தங்கச்சி கல்யாணம்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ தங்கச்சி படிக்கிறதா தானே சொன்னேன், ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு அழுதுக வந்துட்டு அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் படிக்க தான் சொல்கிறேன், அவள் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப அடம் பிடிக்கிறான்னு அந்த ஹீரோயின் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ கொஞ்சம் கிஃப்டாக காசு கொடுக்குறாங்க. வேண்டான்னு இவங்க மறுத்தாலும் அவங்க காசு கொடுக்குறாங்க. ஹீரோ ரொம்ப நல்லவர் தானே இந்த பொண்ணு ரொம்ப புரிஞ்சுக்குது. அடுத்த நாள் வாழ்த்து சொல்கிறதுக்காக ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. 2 பேரும் ரொம்ப நேரம் அமைதியாகவே இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்னை இனிமேல் பேர் சொல்லியே கூப்பிடுன்னு ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க.